சாத்தூர் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர், மாநில புரட்சித் தலைவி அம்மா பேரவை இணைச் செயலாளர் பதவியிலே பணியாற்றி கொண்டிருக்கின்ற MSR ராஜவர்மன் என்னும் நான் இன்று முதல் கழகத்தின் அடிப்படை உறுப்பினர் பதவியிலிருந்தும் மாநில புரட்சித் தலைவி அம்மா பேரவை இணைச் செயலாளர் பதவியிலிருந்தும் என்னை முழுவதுமாக இயக்கத்திலிருந்து விடுவித்துக் கொள்கிறேன். இன்றைக்கு எடப்பாடி அவர்கள் தலைமையிலே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இன்றைக்கு சின்னாபின்னமாகிக் கொண்டிருக்கின்றது. புரட்சித் தலைவர் பொன்மனச்செம்மல் எம்ஜிஆர் அவர்களால் கட்டி காக்கப்பட்ட இயக்கம், புரட்சித் தலைவி அம்மா அவர்களால் கட்டி காக்கப்பட்ட இயக்கம் இன்றைக்கு எடப்பாடியார் அவர்களால் இன்றைக்கு இந்த இயக்கத்தை அழிவு பாதைக்கு கொண்டு சென்றிருக்கிறார். இயக்கத்திலே உழைப்பவர்களுக்கும் இன்றைக்கு இடமில்லை, நடிப்பவர்களுக்கும் துரோகிகளுக்கும் புல்லுருவிகளுக்கும் தான் இடம் உண்டு. ஆகையால் இந்த இயக்கத்திலே உழைக்கின்ற தொண்டன் யாவரும் இனிமேல் எந்த பதவிக்கும் வர முடியாது. அதற்கு உதாரணம், பாராளுமன்ற தேர்தலிலே யார் யாருக்கு எப்படியெல்லாம் சீட்டு கொடுத்தார்கள், சட்டமன்றத்திலே பணம் வைத்திருக்கின்றவர்களுக்கு எப்படியெல்லாம் சீட்டு கொடுத்தார்கள் என்பது நாடறியும் ஊரறியும் கழக நிர்வாகிகள் அறிவார்கள். ஆகையினால் புரட்சித் தலைவர் புரட்சித் தலைவி அம்மா அவர்களும் சாதாரண தொண்டர்களெல்லாம் சட்டமன்ற உறுப்பினர், பாராளுமன்ற உறுப்பினர், அமைச்சராக்கி, வாரியத் தலைவராக்கி, பல அரசு பதவிகளை உருவாக்கி அவர்களை அழகு பார்த்தார்கள். இன்றைக்கு எடப்பாடியார் அவர்களுக்கு யார் கல்லாப்பட்டியிலே இன்றைக்கு பணத்தை கொண்டு வந்து சேர்ப்பார்களோ அவர்களுக்குத்தான் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திலே பதவி. ஆகையினால் நான் 2019 2021 வரை சாத்தூர் சட்டமன்ற தொகுதியிலே நான் எப்படி பணியாற்றினேன் என்பது கழக நிர்வாகிகளுக்கும் தெரியும், தொண்டர்களுக்கும் தெரியும், பொதுமக்களுக்கும் தெரியும். ஆகையினால் 7 ஆண்டு காலமாக என்னை படாத பாடுபடுத்தி, என்னை சித்திரவதை செய்து, என்னை புண்படுத்தி, என்னை அவமானப்படுத்தி, அசிங்கப்படுத்தி எவ்வளவோ கேவலப்படுத்தினார்கள். அதையெல்லாம் நான் தாங்கிக் கொண்டு பொறுமையாக இருந்து களப்பணியாற்றி தலைமைக்கு நம்பிக்கையாகவும் விசுவாசமாகவும் இருந்து இன்று வரை பணியாற்றினேன். ஆனால் அதற்கு எடப்பாடியார் அவர்களிடத்திலே இடமில்லை. ஆகையினால் எனது சாத்தூர் தொகுதி மக்களுக்கு என் ஆயுள் உள்ளவரை நான் விசுவாசமாக இருப்பேன். எனக்கு பணியாற்றியவர்களுக்கும் என்னோடு 38 ஆண்டு காலம் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் பயணித்தவர்களுடன் என் மேல் அன்பு, பண்பு, பாசம் வைத்தவர்களுக்கும் நான் நன்றியோடு அவர்களிடத்திலிருந்து பண்பன்போடு இந்த இயக்கத்தை விட்டு கனத்த இதயத்துடன் விலகிக் கொள்கிறேன். இன்றைக்கு எடப்பாடியார் அவர்கள் இன்றைக்கு பணநாயகத்தை வைத்து எப்படியும் வென்றுவிடலாம் என்று நினைத்தார்கள். ஆனால் மக்கள் பணநாயகத்தை தூக்கி எறிந்துவிட்டு ஜனநாயகம்தான் பெரிது என்று இன்றைக்கு மக்கள் தீர்ப்பளித்து விட்டார்கள். ஆகையினால் நான் இன்றைக்கு என்னோடு பழகியவர்களுக்கும் இந்த தொகுதி மக்களுக்கும் நன்றி உணர்வோடு நான் ஆயுள் உள்ளவரை இருப்பேன். கழகத்தை விட்டு இன்று முதல் என்னை முழுவதுமாக விடுவித்து நான் மறுபடியும் ஒரு இயக்கத்திலே என்னை இணைத்து கொண்டு நான் ஏழை எளிய மக்களுக்கு, பொதுமக்களுக்கு நான் நன்றியோடு பணியாற்ற காத்திருக்கின்றேன். அந்த நாள் வெகு விரைவில் இல்லை. ஆகையினால் நன்றியோடு உங்களிடத்திலிருந்து நான் பதவியை, கழக அடிப்படை உறுப்பினர் பதவியையும், கழக மாநில புரட்சித் தலைவி அம்மா பேரவை இணைச்சாளர் பதவியையும் என்னை முழுவதுமாக விடுவித்து, அடிப்படை உறுப்பினர் பதவியிலிருந்து விடுவித்து நான் விலகிக் கொள்கிறேன் என்பதை மிக்க பணிவன்புடன் நான் தெரிவித்துக் கொள்கிறேன்.